ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? மெயினாக சேனலில் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. புதுசாக சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ப்ரோமோ 2 வந்திருக்குது கைஸ். ஆல்ரெடி நம்ம எல்லாம் நேற்று பேசணும் இல்லையா? அதுதான் பவித்ரா 2 லட்ச ரூபா ஜெயிச்சாங்க இல்லையா? ஸோ அது எப்படி என்ன அப்படிங்கிறத ப்ரோமோ 2ல காமிச்சிருக்காங்க. ஸோ 45 மீட்டர் கைஸ். சரிங்களா? ரயானுக்கு கொடுத்த அதே தூரம் தான் நினைக்கிறேன். 45 மீட்டர். அதுக்கப்புறம் செகண்ட்ஸும் அதே தானே இருக்குது. அது அமௌண்ட் 2 லட்ச ரூபா. ஸோ இதை கேர்ள்ஸ் தான் 3 பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின் பவித்ரா முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ ஜாக்லின் கிட்ட பவித்ரா கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி பணப்பெட்டி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் வெளியில போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது செய்யணும் ஜாக், எதுவுமே நான் இப்போ வரைக்கும் நான் செய்யவே இல்லைன்னு என்னென்னத்தையோ ஜாக்லினோட மண்டையை கழுவி இந்த பவித்ராக்கு இதே தான் வேலை. உனக்கு திறமை இருந்தா நீ ஜெயிச்சுட்டு போமா, ஏன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ற? அவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீ ஓட்டிங் லிஸ்ட்ல லாஸ்ட்ல தான் இருக்கிற. உடனே ஓட்டிங் லிஸ்ட்ல நான் தான் லாஸ்ட்ல இருக்கிறேன், நான் தான் எலிமினேஷன் ஆயிடுவேன்னு இதா இருக்குது, அதனால நான் ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி ஜாக்லின்கிட்ட மண்டையை கழுவி ஜாக்லின் விட்டு கொடுத்து, எதுக்கு கேம்ல எல்லாம் விட்டு கொடுத்து விளையாடுறீங்க? இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு, விட்டு கொடுக்காதீங்க, நண்பர்களா இருக்காதீங்க, உங்க பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் தூக்கி வெளியில விட்டுட்டு பிக் பாஸ் கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிதானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. யாரு கேக்குறீங்க? ஜாக்லின் இப்ப இந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருந்தா இந்த டாஸ்க்ல ஓடி போய் ஜாக்லின் எடுத்திருப்பாங்களா? ஜாக்லின் எவிக்ஷன் ஆயிருக்க மாட்டாங்கல்ல, பவித்ரா தானே எவிக்ஷன் ஆயிருப்பாங்க. பவித்ரா இப்ப இங்க பணப்பட்டியை வச்சுட்டு உள்ள வச்சுட்டு உள்ள வந்துட்டு என்ன பண்ண போகுது அந்த அம்மா? ஜாக்லினுக்காவது ஓட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. பவித்ராக்கு என்ன ஓட்டு இருக்குது? அவ வெளியே போக வேண்டியதானே? ஐயோ கடவுளே, பணப்பட்டி எடுத்தாச்சு, வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு பவித்ரா. இதான் ப்ரோமோல காமிக்கிறாங்க. சும்மா டோரை மூடுற மாதிரி நம்மள பயமுறுத்துறாங்களாமா. சரியா? நம்ம ஒன்றும் பயந்துக்கிற ஆள் கிடையாது இல்லையா? நம்ம நிறைய ப்ரோமோலாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால நாங்கள் ஒன்றும் பயப்படல. இவங்க பொட்டி எடுத்துட்டு உள்ள வந்துடுறாங்களாட்டு இருக்குது. ஸோ ஜாக்லின், முத்துக்குமரன், அப்புறம் ரயானு எல்லாரும் சேர்ந்து வெளியில நின்று சீக்கிரவா பவித்ரா, சீக்கிரவா, நான் உனக்காக விட்டு கொடுத்தேன், நீ சீக்கிரவா. எதுக்கு விட்டு கொடுத்த? இப்ப நீ தானே எவிஷனாகி வெளியே போன, ஏன் ஜாக்லின்? எத்தனை தடவை சொல்றது? ஐயப்பா சாமி, கேமா பாருங்க, விட்டு கொடுக்காது. இதைத்தான் முத்துவும் பண்ணாரு. சரிங்களா? கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ராக்கு முத்து விட்டு கொடுத்தனாலதான் பிக் பாஸ் இந்த கேமையே நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு, எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் இவ்வளவு கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. அந்த தப்ப முத்துக்குமரன் அப்படியே பண்ணாரு, பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டு. அதே தப்பு தானே ஜாக்லின் இப்ப நீங்களையும் பண்ணிருக்கீங்க. அப்புறம் உங்களை என்ன செய்வாரு அவரு? தேவையில்லாத வேலை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இந்த டாஸ்க் மணிப்பெட்டி டாஸ்க் வந்த உடனே முத்துக்குமரன் முதல்ல இறங்கி போய் விளையாண்டாருல, உங்களை யாராவது நினைச்சாரா அவரு? சௌந்தர்யாவை போன வாரம் எல்லாம் டார்கெட் பண்ணாங்கல்ல, பிஆர் டீம்னு. அப்ப முத்துக்குமரன் யாருக்காவது சப்போர்ட் பண்ணாரா? ஐயோ, நம்ம கோ கண்டஸ்டன்ஸ் நம்ம கூட ஃபைனல்ல இருக்கிறாங்களே, நம்ம அவங்களுக்கு யாரும் நம்ம அவங்கள யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு ரவீந்தர் கிட்ட போய் சண்டைக்கு போனாரா? அவரை தர்சிகா, நீ உனக்கும் பிஆர் இருக்கு முத்து அப்படின்னு சொன்னோன்னே மட்டும் அவருக்கு குத்துது குடையுது, அவருக்காக போய் பேசுறாரு. ஏன் சௌந்தர்யாக்காக போய் பேச வேண்டியதானே? நல்லவரு, உத்தமரு, வல்லவரு. ஏன் ஜாக்லின் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப நீங்க தானே எவிக்ஷன் ஆகி போயிருக்கீங்க. முத்து எல்லாத்தையும் சொரிஞ்சு விட்டாரு முத ஆளா போய். அப்புறம் அடுத்தடுத்து அதுக்கடுத்து ரயானு, அதுக்கப்புறம் பவித்ரா, சௌந்தர்யா போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களே ஜாக்லின், உங்களை யாரு விட்டு கொடுக்க சொன்னா? அதைத்தான் நாங்க கேக்குறோம். கேமா பாருங்க. முத்து உங்களை எல்லாத்தையும் காம்படிட்டரா தானே பாக்குறாரு. அப்ப நீங்களும் அதே மாதிரி பாத்துட்டு போங்களேன். எதுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் தான் போவேன் பவித்ரா, நீ அடுத்த தடவை டேம் வந்தா நீ போய்க்குன்னு சொல்லிட்டு தைரியமா உடச்சு பேச வேண்டியதானே ஜாக்லின்? மத்த இடத்துல எல்லாம் பேச தெரியுதுல்ல. மற்ற இடத்துல மாக்காப்பா பேட்டி எடுக்கும் போதெல்லாம் வாயை திறந்து பேசுறீங்கல்ல, இந்த இடத்துல எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க? காம்படிஷன் வரும்போது எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க? விட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன கிரீடம் வச்சு, ஐயோ ஜாக்லின் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பெரிய தொகையை கையில தூக்கி கொடுக்க போறாங்களா? சொல்லுங்க. இவ்வளவு 100 நாள் உழைப்பு போச்சுல்ல,
2 நிமிஷத்துல கோட்டை விட்டீங்கல்ல. உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க ட்விட்டர்ல போட்டுட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜாக்லின் நீங்க பண்ணது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பவித்ரா, உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க விளையாடி ஜெயிங்க. அடுத்த தடவை பணப்பெட்டி வரும்போது நீங்க விளையாடி ஜெயிச்சிருக்கணும். அதுக்கு எதுக்கு ஜாக்லின்ட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஜாக்லின்ட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க போய் அடுத்த பணப்பெட்டி வைக்கிற நீங்க ஓடி போய் எடுங்க. ஜாக்லின் ஏன் மண்டைய கழுவி நான் தான் போவேன். இப்ப நீங்க தானே, உங்களுக்கு தானே ஒரு இது வந்திருக்கும், கில்ட்டி வந்திருக்கும். ஐயோ, நம்மனாலதான் ஜாக்லின் கிட்ட நம்ம கேட்காம இருந்திருந்தா அவ போயிருப்பாளே, அவ 2 லட்சத்தை எடுத்திருப்பாளே அப்படின்னு இப்ப உங்களுக்கு குத்துதுல குடையுதுல. இதே தப்பு தானே முத்து அங்க பண்ணாரு. முத்து பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அழுக வந்துச்சு. உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்க. அழுது சிம்பத்தி வாங்கிட்டு இருந்தீங்க பவித்ரா மேடம். என்ன ஒரு பணப்பெட்டி எல்லாத்துக்கும் தானே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் பணப்பெட்டி தான் வைக்க போறாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசாரம்? எந்த கோட்டையை நீங்க பிடிக்க போறீங்க? சும்மா தேவையில்லாத வேலை. அடுத்தவங்களோட கேமை ஸ்பாயில் பண்றதுல 1ஆம் நம்பருக்கு அந்த பிக் பாஸ் 8 சீசன் கண்டஸ்டன்ட் ஃபைனல்ஸ் எல்லாருமே. அப்புறம் பாய்.